கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டா கர்த்தரை ஆராய்ச்சி போகணுமானால் அவரோடு மகிழ்வை கொள்ளணும், மகிழ்மையா இருக்கணும். அவரோட எப்படி இருக்கணும்? மகிழ்மையா இருக்கணும், கற்புள்ள உள்ளார். இவர் தான் இயேசுடைய வலபாக்கத்திலிருந்து மணவாட்டியாக மாற முடியும். இயேசு தாவின் வலபாசம் இருக்கிறார். அவருடைய வலபாசனம் இதான் உன்னதத்தில் இருக்கிறார். உன்னதத்தில் நம்ம போய் சேர்ப்பதற்காக இயேசு வரப்போகிறார். இயேசு எதுக்கு வரப்போகிறாரு? உன்னதத்தில் சேர்ப்பதற்காக. இதுக்காகத்தான் நம்ம தேடி வந்திருக்கும் போது அவரை காயப்படுத்த. அவர் என்ன காயம்? என் சிநேகிதை விட்டு என்னை காயப்படுத்த. இந்த காயப்பட்டு இருக்காங்க. அவருடைய தடம்புனால் குணமாக்க. இதுக்காக காயப்பட்ட நம்ம குணமாக்க தேவன் இப்போது நம்ம சேர்ப்பதற்கு அவர் 40 வருஷமாக நடக்க முடியல. இப்போ குறித்து எந்திரிச்சு ஆராய்க்கலாம். இவங்க ஆராதனைக்கும் மற்றொரு ஆராதனைக்கும் வித்தியாசம். கர்த்தர் வரும்போது வான் கர்த்தாவே, ஆமேன் கர்த்தாவே வாரும் என்று சத்தமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் உண்டாகும். இவங்களுதான் சேர்க்க வரீங்க. யார? ஆமேன் இயேசுவே வாரும். வெளிப்படை 22 கால் நீட்ட முடியல, உட்கார முடியல, இன்னும் சொல்லிருக்கு இல்லை. காயப்பட்டவர் தழும்பு நம்மை குணமாக்கிறவர் நம்மை சேர்ப்பதற்காக அவர் இருக்கிற சாணத்தில் அவரோடு உட்கார வைக்கிறார். உன்னதத்தில் அவரோடு உட்கார வைக்கிறது வரப்போயிடும். இதுக்கு போதுக்கு இவ்வளவு மனது மனமாடியோ? கல்யாணத்துக்கு போதுக்கு மன மாட்டேங்கல, பஸ்ஸை பிடிக்கிறது மன மாட்டேங்கல. இன்னைக்கு போய் பஸ் பிடிக்க பஸ் எல்லா பஸ்ஸும் ஓடும். எபேசியர் 3:10. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக சபையில் சேர்த்தார். இந்த ஜப்பானியா இருந்தவனை சபை சேர்த்தார். அவன் ஆராய்க்கிற விதம் எல்லாத்துக்கும் தைரியம் உண்டாகும். ஏன் அவனுக்கு சந்தோஷம் வந்தது? முன்னால எனக்கு ஆராய்க்க முடியாது, இங்கேதான் முடிய கிளந்தான். அந்த உற்சாகத்தில் ஆராய்ச்சான். அதனால கர்த்தர் சபையின் மூலமாட்டு உன்னதங்களோட துரத்தனத்துக்கும் இன்னும் துரத்தனம் டிபார்ட்மெண்ட். இங்கே எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட் பரவத்தில் உண்டு. அத்தனை பேருக்கு தெரியாத ரகசியத்தை சபை மூலமா தெரியப்படுத்துவாங்க. இது மூலமாட்டு நாம் மூலமா தெரியப்பட்டிருக்காங்க. கர்த்தர் வரப்போயிடும். இப்படி தெரியப்படுத்த சேர்ப்பதற்காக வரப்போம். சபையில் சேர்த்தாச்சு. அவர் மகிமை கொண்டாடுறோம். இதுக்கு அவர் கர்த்தரோடு நம்ம இருக்கிறோம். மனவாட்டியா இருக்கிறோம். உன்னதங்களில் கர்த்தர் வைத்திருக்கிறோம். கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறோம். அது மகிமைப்படுத்தணும். இவன் ஆராய்ச்சி விதத்துக்கும் மற்றவனுக்கு வித்தியாசம் தெரியும். உலகத்தில் ஆராய்க்கிறவனுக்கு வித்தியாசமும் மற்ற மனுஷனுக்கு வித்தியாசமும் சொன்னால் தெரியும். இது இருக்கு. அவரோட அனந்த ஞானம். அனந்த ஞானம்னால் அனந்த ஞானம்னா என்ன அர்த்தம்? கீழே பார்க்கணும். கலை இல்லாத ஞானம், அளவிற்கூடாத ஞானம், அவ்வளவு ஞானம். இவ்வளவு ஞானத்தை சபை மூலமாட்டு தெரியணும். நம்மேல் இந்த பாசம் ஒன்றும் வராதபடிக்கு நம்ம பாதுகாக்கலாம். அப்படி எடுத்து சேர்த்துக்கணும்.
இவரை நாம் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் முழு இருத்தோடும் தேடினால் கண்டடை அவர் காணலாம். இடம் கருத்து காண முடியாது. சிலவங்க முன்னால சீக்கிரமா போடுவோம், ஏதாவது ஒரு வசனம் வாசிப்பாங்க, இன்னும் சொல்லுவாங்க, நீ டக்குன்னு பைபிள் எடுப்பாங்க, திருச்சியில் தண்ணி தேடி தேடி போக ஒன்று கரெக்டான வசனம் கிடைக்காது. சரி, ஒரு வசனம் இல்லையா கையில் கொடுத்துருவாங்க, நீ பாரு கிடைக்காது, அது முடிவு சொல்லுவாங்க. காரணம் என்ன? முழு இதயத்தை கொடுக்கணும், அவசரம். அதனால் கற்று வாசம் கிடைக்கும். சகரேந்திர புத்தகம் 13வது அதிகாரம் 6வது. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். சிநேகிதர் வீட்டில் கத்தம தேடுகிறார், கையை காயப்படுத்த. இந்த வடுக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிநேகிதர் வீட்டில் காயப்பட்ட தளம்போடு வந்து நிற்கணும். உன்னை எப்பயாவது என் கூட மையப்படுத்த ஒரு வீட்டில் அவர் ஆராய்ச்சி எல்லாரும் மனசு கத்தரோடு ஐக்கியப்படும். காயப்பட்டு இந்த தளம்போடு வந்து நிற்கிறான். இந்த தளம்பு என்னன்னு கேட்டால் கண்ணீர் வரணும். இதுக்காக கற்றுனாங்க சேவை விட்டு நிறுத்த காயப்படுத்த இந்த காயத்தை அடைஞ்சு இவரை தேடி குருவித்து ஆராய்ச்சி அவரை மகிமைப்படுத்த. இயேசு உன்னதத்தில் எப்படி இருக்கணும்? அவரோடு சேர்ந்து சேவை விட்டு காயப்படுத்த நாவினால் தொட்ட பொண்ணு ஆறாம். வேற எந்த காயமும் ஆகும். மனுஷனுடைய நாட்டில் வந்து வந்த வார்த்தை மனுஷன் ஆகாது. இந்த காயப்பத்தை காட்டுவதற்காக, வாசல் வீசுவதற்காக நம்ம வஸ்திரம் எல்லாம் வாசலை கூட வீசக்கூடாது. உதாரணம், ஒரு சாய்வு நம்ம சைடு வழியாக போகிறோம் இல்லையா, அது வீசுதான். இதுக்காக சென்று அடிச்சுக்கணும். மற்றவனை இழுக்கக்கூடியது அதுதான் வாசல் வீசு. அட்ராக்டிவ் பவர், மற்றவனை இழுக்கக்கூடிய சக்தி, அதான் நீ இணைக்குவார். அவரோடு கூட சேர்ப்பதற்காக வீட்டிலிருந்தவா அழுது கொண்டிருக்கிற மரியாதை பார்த்து மரியாதை இந்த வார்த்தை அவர் உள்ளத்தை எடுத்து திருப்பி பார்த்தா அங்க இவர் உள்ளத்தில் வெளிச்சாடி லைட்டு, அந்த லைட் திரும்பி பார்த்த உடனே அந்த லைட்டு இயேசு யார் வீட்டிருந்தா மகிமையில் இருக்கிறார். அவர் மகிமை கண்ட உடனே ஓடினாலும் ஓடி போய் கட்டி விட்டாலும் இவன் மகிமைக்கு இருந்தாலும் இதே போல் கத்த நம்ம கண்கள் திறக்க. ஹல்லேலூயா. நம்ம இதே கண்கள் திறக்கணும்னால் நாம் போடணும். அவன் சேருவதுக்கா விலை கூட மாட்டோம். அவரோடு இருக்கணும், அவர் முன்பா இருக்கணும், அவர் கட்டி பிடிக்கணும். இதுக்காக கத்துறாரு. அவரோடு சேர்ந்து இருந்தால் வாசல் வீசணும். ஒரு முஸ்லிம் பக்கத்தில் போனா அந்த வாசனை இல்லை, மனசு வாசனை, கர்த்தர் மகிமைப்படுத்துகிற வாசனை வீசணும். கர்த்தரை பிரசன்னம் அடிக்கணும். அவரை முக்கிற கேள்விகள் வாசல் படிதான் நிற்கும். இங்க வாசல் படி நின்று உள்ள வர லைட் நிற்கும். மோசே தேவனுடைய வீடு இங்கு உண்டு உள்ளவன், இந்த வாசப்படி வந்தவுடனே உள்ள போக முடியாது. எவ்வளவு மகிமையா நிற்கும். இவ்வளவு மகிமையா நாம் நிறுத்தப்படுறதுக்காக
மகிமைப்படுத்த இடத்தில் அவங்க நிறுத்ததுக்காக கத்த வரப்போம். ஏசு 2வது எதுக்கு வரைக்கும் போறாரு? இவ்வளவு மகிமைப்படுத்த இடத்தில் நம்மையும் உண்டு நிறுத்ததுக்காக வரப்போம். அவன் காலையில் அற்றவனா கற்புள்ளா இருக்கும். இது சபை சேர்ப்பதற்காக அவர் அனந்த ஞானத்தை அறிவிக்கிறவர்களுக்கு இது கொடுக்கிறார். சபை மூலமாக தெரிய வரணும். எது தெரிய வரணும்? அனந்த ஞானம், கர்த்தருடைய அனந்த அளவுக்கு ஞானம். பைபிள கரையை கண்டுபிடிக்க முடியாது, முடிப்பாக்க முடியாது. புத்தகத்தில் முடிச்சிடலாம், இது முடிக்க முடியாது. இதெல்லாம் இந்த அனந்த அளவுக்கு ஞானத்தை அளித்தார். ஒன்றாம் அதிகாரம் 10 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். தன்னைத்தானே குத்தான். கப்பல் எங்க நிக்க? கடல்ல. இந்த கப்பலை ஓட்ட விழுந்துட்டீங்க, சேதப்படுத்தி. இந்த ஓட்ட விழுந்துட்டா கப்பலை யாரும் அடைக்க வருவாங்க? யார் அடைக்கணும்னு உள்ள முங்கிடும். இதே பிராந்தம் எத்தனையோ கப்பல் உண்டு. முழு இறைச்சோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு தேடினால் இந்த வாசல் எல்லாம் அடிக்கும். லவங்கம் எல்லா வாடையும் எடுக்கும். வாந்தி எடுக்காது. வாந்தி எடுக்கும், எடுக்காது. ஆனால் விசுவாசத்தில் ஓட்ட வரக்கூடாது. இது விசுவாசம் எதில் ஓட்டக்கூடாது? விசுவாசம் ஒரு தான் கொடுப்பாங்க, ரெண்டாளுக்கும் கொடுக்க கூடாது. ஒரே இதில் தான் கொடுப்பாங்க. இந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். விசுவாசம் வர்த்திக்கப்படலைன்னா அச்சை வேற புதுக்கப்பட முடியாது. அதனால் விசுவாசம் விடக்கூடாது. இந்த விசுவாசத்தை விட்டால் கப்பலுக்கு குதிரும், வெள்ளத்தை ஜெயிக்க முடியாது. 6வது அதிகாரம் 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை உருவ குத்தி இயேசு திரும்பி பார்த்தார். இயேசு பிதாவே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். அவர் வார்த்தை கேட்டு இயேசு இறங்கி வந்தார். இயேசுவை அழைத்தார். வீட்டில் இருந்தவர் கல்லை நோக்கி கொடுத்தார். கல் போட்டுட்டு 1 டன் இடம். இந்த 1 டன் இடம் யார் வளர்த்து எல்லாம் பைபிளில் நிறைய படிக்கும். பைபிள் இருக்காது. பைபிள் சொன்னாலும் நிறைய காசு. இது உருண்டு போயிட்டு புரட்டு தெரிவித்தார். இயேசு உயிர்த்ததினால் எல்லாவற்றையும் மாற்றிட்டு தம் வல்லமையை காண்பிப்பதற்காக இயேசு உயிர்த்தது. அவரோடு நாம் நிற்பாடு வல்லமை பிறந்ததாக நாம் எடுத்திருக்கோம். எப்படி வேதம் உள்ளவன் இவனை வல்லமை உள்ளவன் மாற்றினாலும் 5 அப்பத்தை எடுத்து ஜெபம் கொடுத்தான். கையில் வைத்து ஜெபம். எத்தனை பேர் குணப்பட்டார்கள்? மாத்திரம் ஐயா. பிள்ளைகள் வேற, ஸ்திரீகள் வேற. இதுதான் கணக்கு. தான் என்ன போறாங்க?
அதை எண்ணாமல் புஸ்தகம் வரக்காது. கர்த்தர் நம்ம கணக்கிடுறார். நம்ம விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? புருஷராக இருக்கணும். விசுவாச பெண்களாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் செய்யலும் புருஷனாக இருக்கணும். இப்படி சேர்ப்பதற்காக ஏது வரப்போகிறார். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 2ஆம். நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால் கர்த்தர் எங்க தள்ளுறாருப்பான்? சூழல் நீ பல்லவத்துக்கு போறவர் சூழலிலும் சாம்பலிலும் இருக்கிறவர். கர்த்தர் உயர்த்துக்காகத்தான் நம்ம வருகிறார். உன்னதத்தில் நம்ம சேர்ப்பதற்காக நம்ம எங்கிட்ட சேர்க்கணும். அதுவும் அவருடைய வலபார்சத்தில் சேர்க்கணும். பிதாவின் வலபார்சத்தில் இயேசு இருக்கிறார். இயேசு வலபார்சத்தில் நாம் இருக்கிறோம். அதாக மணவாளன் கல்யாண நேரத்தில் மணவாளுக்கு வலகையில் பக்கமாக பெண் இருக்கணும். எல்லாரும் எந்த பக்கம் இருப்பாங்க? இட பக்கம் இருப்பாங்க. நான் ஒரு 2 பேர் சொல்லி பார்ப்பேன், கேட்கணும் விட்டுருவேன். கலை திருந்து அது எல்லாரும் தெரிஞ்சுவாங்க. பூமியின் ராஜா, பல்லவத்தில் உள்ள ராஜா இல்லை, பல்லவத்துக்குரியன்னு இல்லை. அவனுடைய எண்ணங்கள் எங்க இருக்கு? பூமிக்கு வேணும் தான். இங்கேயே தான் பார்ப்பான், இதில் கிடைக்கும். ஆனால் அங்கே போகவே முடியாது. ஆனால் ஆசை எல்லா வீதுக்கும் வேறு, எல்லா தீமைக்கு வேறு. ஆனால் ஆசை இருக்கும். எனக்கு இதனால மனசு 3000 லட்சம். அன்னைக்கு நான் இடை இன்னைக்கு மாதம் 3000 லட்சம். ஆனால் ஆசை யோபு இதை பற்றி சொல்றோம். 2ஆம் அதிகாரம் யோபு 5. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவர் தங்கள் சால்வையை கிடைத்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை கூட்டிக் கொண்டு யோபு சொல்றான், தன் தலை மேல் உழுதி யான் நினைச்சோம் உழுதி தூக்கி. இதுக்காக அதுக்கு மேலே நிறைய பேன் இருக்கும். இது எடுக்கிறதுக்காக கொஞ்சம் புழுதி தூக்கு. யானை நிறம் என்ன இருக்கும்? அது கருப்பு. இது நேரம் மாறி இவனை பல வச்சுட்டு வர யானை போல இருக்கு. யார் ஆகிறாங்களோ அதே துதிக்கிட்டாங்க. இவனுக்கு சொல்லுவோம் காத்தால் மீச்சு யானை பார்த்து ஞாபகத்துக்கு கொண்டு யாரும் கிடையாது. வருமா வைக்கிற ஆள் யாரும் கிடையாது. எங்கே வந்தான்? திரும்ப வந்துட்டானா? யாரு? பாஷா ராஜா. இந்த பாஷா ராஜா பூமியில் ராஜா இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் மனசு கீழ் நோக்கி கர்த்தரை புரிந்து தள்ளிட்டார். இவர் ராஜாவாக இதே போல நம்ம இருக்கக்கூடாது. பிதா கல்லை நோக்கி பார்த்தார். மகிமைச்சு மகிமை என்றால் தேவன வல்லமை. தேவன வல்லமை கல்லப்பட்டு மறுத்து போன இயேசு, ரத்தம் முழுவதும் சிந்தின இயேசு, நமக்காக காயப்பட்டவர். நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுகளும் தலையில் ஒரு துணி, உடம்புக்கு வேறு துணி சுற்றி வச்சோம். இதெல்லாம் கலத்தி அங்கே வச்சுட்டார். அந்த துணி நாளுக்கு தலை சுத்தம் தனியாக தனியாக வச்சு கல்லை அப்படி சேர்த்தோன்னா
அடிக்க வச்சுட்டு இயேசு மகிமைப்பட்டார். இப்படி மகிமைப்படும் ஒரு கல்லறை கத்தை பார்க்கிறார். அப்ப கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? மகிமைப்பட்டவரை இன்னும் மகிமைப்படுத்துறதுக்காக கர்த்தர். யாரை கர்த்தர் மகிமைப்படுத்துவார்? அவர் கீழ்ப்படியும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். எதுக்காக? இயேசுமே நாம் கட்டப்படும். எதுக்காக? மாளிகையாக நாம் கட்டப்படும். இயேசு காயப்பட்ட நோக்கம் நம்ம மாளிகையாக மாற்ற. இந்த வடுக்கலாம் பட்ட காரணம் எதுக்காக? நாம் அவர்கள் கட்டப்படும் மாளிகையாக மாற்ற. 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம். இயேசுவின் கட்டப்பட்டிருக்கிற மாளிகை எவ்வளவு? 1500 மைல் நீளம். அப்படி இல்லை, 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம், 1149 அறையில் நமக்கு இடம் கிடைச்சிருக்கு. எப்படி அறிவோவா? இப்படி செல்லமாக்க அங்கே கிடைச்சிருக்கீங்க. எப்படி அறிவோவா? கால் வலிக்குமா? கால் போகுமா? ஒன்று வரவிட மாற்றுது. கால் வலியா எவ்வளவு உயரமானாலும் நமக்கு நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கேன். அந்த இடத்துக்கு போகணும். அதுபோது வல்லமை எல்லாம் கொடுத்தார். இயேசுவோடு இருப்பதற்காக கர்த்தர் இவ்வளோ மகிமை பண்ணி இடத்தை கொடுத்தார். இந்த அவரோடு நாம் கட்டப்படும். யாரோட யாத்திரை புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மூசே கர்த்தர் மகிமை பார்க்கணும்னா சரி, இந்த மூசை கண்மலை வெடிப்பு வச்சார். அது கருத்தினால் மறைச்சார். கருத்தை கலந்து போகலாம். பார்த்தா மகிமையா பின்பக்கத்தை தான் பார்த்தேன். முகமுகமா பார்க்க ஊர்த்த கண்ட பின்பக்கத்தை கண்ட மோசே அவனை பார்க்க எல்லாம் பயந்தாங்க. மலையிலிருந்து இறங்க வந்தோடனே மோசை பார்த்தோன்னே எல்லாம் கிட்ட போக பயந்தாங்களா? அவ்வளோ மகிமை பண்ணிருக்க. பின்பக்கத்தை கண்ட மோசைக்கு இவ்வளோ மகிமை. நம்மை அவருடைய முகமாய் காண்பதற்காக, அவர் முன்பாக நம்ம நிறுத்துவதற்காக, மகிமை பதினாக இருப்ப நிறுத்துவதற்காக கதை அழைச்சிருக்கார். வல்லமை உள்ளதா இருக்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாங்களா? கத்தரால் முடியுமா? முடியும். கத்திர மகிமை கண்ணால் காண. மகிமை காண்பதற்காக அழைத்தார். இந்த மோசை கருத்தில் வைத்தார். மறைச்சார். ஏற்காக மகிமைன்னு வல்லமை தெரியும். உனக்கு பின்பக்க முகத்தை காணல, பின்பக்கத்தை காணலாம். இது வல்லமை விளங்கணும். இது விலகணும். கர்த்தரோட வல்லமை விலகணும். பின்பக்கத்தை கண்ட மகிமைன்னு வல்லமை. அந்த வல்லமை கண்ட மோசைக்கு முகத்தை பார்க்க பயந்தான். மோசை தன் முகத்தை மூடிட்டு அப்பா கிட்ட வருவாங்க. மோசையின் மகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். எதுக்கு? பின்பக்கத்தை கண்ட மோசைக்கு அவ்வளோ பிரகாசமானால் அவருடைய முகமாய் நம்ம காண்பதற்காக இந்த பாடுகளை பட்டு, கையில் காயப்பட்டு, மனசில் காயப்பட்டு, இந்த வேதனை அடைஞ்சி இது ஆவி வர போது நம்ம சேர்ப்பதற்காக, அவர் மனவாட்டியாக நம்ம சேர்ப்பதற்காக, உன்னதத்தில் நம்ம சேர்ப்பதற்கு வரப்போயிடும்.
இவரை விட்டுட்டு மனசை மாற்றக்கூடாது. இதுக்காக கத்தர் அழைச்சிருக்க. கத்தர் அழைச்ச நோக்கம் என்ன? அவர் மகிமை கண்ணால் பார்க்கணும், ஒரு வல்லமை கண்ணால் பார்க்கணும். இதுக்காக கத்தர் அழைச்சார். கத்தர் வல்லமை தெரியும். எது தெரியணும்? இது செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறார். கத்தர் செய்து காமிச்சாலும் செய்யவில்லையா? வல்லமை உண்டுன்னா உண்டு என்று விசுவாசிக்கிறேன். வசனங்களால் விசுவாசிக்கிறேன். விசுவாசிப்போனால் கண்டிப்பாக வார்த்தையினால் வார்த்தையின் மேல் வல்லமை, அவரோட வார்த்தையின் மேல் உள்ள வல்லமை. சுத்தமாக எனக்கு சுத்தம் உண்டு, மனசு உண்டு, சுத்தமாக உடனே சும்மாயிட்டான். குஷ்ட வியாதி சும்மாயிட்டான். இனி இவனை அடைக்க வைக்க வேண்டியதில்லை, சடங்காச்சாரம் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தர் வார்த்தையின் வல்லமை நமக்கு கொடுப்பதற்காக இனி சடங்காச்சாரம் செய்ய வேண்டியதில்லை. இந்த வார்த்தை வல்லமை உண்டு. கர்த்தர் எதுக்கு நம்ம தராரு? அவரோட வார்த்தை நாம் எடுப்பது. துன்மார்க்கமாக இருந்தோமானால் அவர் வார்த்தை கிடைக்காது. கற்புள்ளவர்களாக இருக்கணும். எப்படி உள்ள இருக்கணும்? கரைகளை அற்றவர்களாக இருக்கணும். உலகத்தால் கரைப்படக்கூடாது, மனசு கரைப்படக்கூடாது, வேதனை அடையக்கூடாது. கற்றோடு ஐக்கியப்பட்டுள்ளது. கற்றோடு ஐக்கியம் கிடைக்கும், வல்லமை கிடைக்குமா? அவர் வார்த்தை கிடைக்கும். அவர் வார்த்தை கிடைச்சிட்டானால் கத்தவங்க கொண்டு பெரிய காரியம் செய்வாரா?